இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? சி. ஞானபீட விருது. வேங்கையின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஏ. அகிலன். திரு வி. கல்யாணசுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? டி. நவசக்தி. திரு வி. க. இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை? சி. 306. நேமி நாதத்தின் ஆசிரியர் யார்? டி. குணவீர பண்டிதர். திராவிட சிசு என ஆதிசங்கரால் அழைக்கப்பட்டவர்? பி. சம்பந்தர். தமிழ் அகராதியின் தந்தை என போற்றப்படுபவர்? சி. ஜோசப் பெஸ்கி. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? ஏ. 1927. காமராஜர் தாலாட்டு பாடிய கவிஞர்? பி. பொன்னாடியான். உலகின் 8வது அதிசயம் என்று பாராட்டப்படுபவர்? சி. கேலன் கெல்லர். தி லைட் ஆஃப் ஏசியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்? ஏ. கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படும் கவிஞர்? டி. வாணிதாசன். கம்பர் பிறந்த ஊர்? சி. திருநாவலூர். மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? டி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அழுது அடியடைந்த அன்பர் என்று போற்றப்படுபவர் யார்? ஏ. திருநாவுக்கரசர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்? பி. பாவணர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பெரியார். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர்? சி. அண்ணா. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் யார்? ஏ. திருவள்ளுவர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார்? டி. மாணிக்க வாசகர். பேரின்ப வீட்டின் திறவுகோல் உயிரிரக்கமே என்று கூறியவர் யார்? ஏ. வள்ளலார்.